ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து புரட்டாசி சனிக்கிழமை அப்படின்றதுனால காலையில் எழுந்திரிச்சு ஒரு சிம்பிளாக ஒரு கோலம் போட்டுட்டு நம்மளோட டே ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இன்றைக்கி வந்து நம்ம வீட்டில் வந்து ஒரு கல்யாண வீட்டு வத்த குழம்பு தான். ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். காலையில் நம்ம ஏரியாவில் மழையே கிடையாது, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வந்து இப்போ ரெசிபிக்குள்ளே போகலாம். நல்லா சுட சுட சாதத்தில் வத்த குழம்பு ஊற்றி அப்பளம் வச்சு சாப்பிட்றது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. இன்றைக்கி சமையல் வந்து 10 மணிக்கு மேலெலாம் இங்கே ஏரியாவில் செம்ம மழை. அதுக்கு வந்து ஒரு அல்டிமேட்டான ஒரு காம்பினேஷனாக இருந்துச்சு. இந்த சவுச்சவு கூட்டோட சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இப்போ நம்ம ரெசிபிக்குள்ளே போகலாம். இப்போ ஒரு கடாயை வச்சுக்கோங்க. கடாயை வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு நான் வந்து தாளிப்பு வடகம் சேர்க்குறேன். நம்மளாம் இந்த சின்ன வெங்காயத்தில் வடகம் செஞ்சு வச்சுருப்போம்ல, இது நான் வீட்டிலே செஞ்ச வடகம் தான். இது தாளிப்பு வடகம் செஞ்சுட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை வந்து ஸ்லோ ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. கொஞ்சம் கூட ஹை ஃப்ளேமில் வச்சிடக்கூடாது. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்கிட்டு அது பொரிஞ்சு மட்டும்தான் வரணும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு இதில் வந்து ஒரு 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க. ஒரு 10 பூண்டு பல் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா வதக்குங்க. ஸ்லோலேயே வச்சே வதக்குங்க. அப்போ தான் நல்லா வெங்காயமும் பூண்டும் நல்லா வெந்து வரும். அதுக்கப்புறம் தக்காளியை வந்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் எண்ணெய் பிரியணும். இது வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. வதக்கிட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துக்கோங்க. நான் வந்து இப்போ வந்து ஒரு 3/4 ஸ்பூன் வந்து தனி மிளகாத்தூள் சேர்க்குறேன். தனி மிளகாத்தூள் சேர்த்துட்டு அதுக்கு வந்து 2 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இது வந்து எண்ணெய் பிரிகிற வரைக்கும் ஸ்லோலேயே வச்சு வதக்குங்க. அப்போ தான் இந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். இப்போ வந்து இந்த பச்சை வடை போயிடும். இங்கே பாருங்கள், எண்ணெய் ஓரத்தெல்லாம் பிரிஞ்சு வருதா. இந்த ஸ்டேஜில் வந்து நான் ஒரு லெமன் சைஸ் புளி வந்து கரைச்சி இதில் சேர்த்துருக்கேன். இப்போ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொதிக்க விடுங்க. நல்லா வந்து குழம்பு எண்ணெய் பிரிய கொதித்து வரணும். கொதித்ததுக்கப்புறம் இப்போ வந்து இதுக்கு வந்து மணத்த தக்காளி வத்தை மட்டும் தான் சேர்த்துருக்கேன். அதனால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு மணத்த தக்காளி வத்தையை வந்து அதில் போட்டு நல்லா பொரிய விடுங்க. ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு பொரிய விடுங்க. நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பாருங்கள், குழம்புல எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்குல்ல, இந்த ஸ்டேஜில் தான் சேர்க்கணும். சேர்த்துட்டு மறுபடியும் குழம்பு நல்லா கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு அதில் வந்து தேங்காய் சேருங்க. இதில் வந்து நம்ம கல்யாண வீட்டு வத்த குழம்புனா அது வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், டேஸ்ட்டும் செம்மையாக இருக்கும். அதோட சீக்ரெட் வந்து தேங்காய் தான். இப்போ வந்து நீங்கள் தேங்காய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இப்போ வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக நான் வந்து நாட்டு சக்கரை சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு குழம்பு வந்து நல்லா கொதிக்க விட்டு இறக்குங்க. ரொம்ப செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு. நீங்களே எதிர்பார்த்துருக்க மாட்டீங்க இந்த அளவுக்கு குழம்பு டேஸ்ட் இருக்குமான்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக கல்யாண வீட்டு வத்த குழம்பு டேஸ்ட்டில் இது இருக்கும். நல்லா சுட சுட சாதத்தோட அந்த வத்த குழம்பு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக அந்த வத்த குழம்பு ஒரு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா இந்த ஸ்டைலில் வச்சு பாருங்கள் எப்படி இந்த டேஸ்ட் இருக்குன்னு மட்டும். இப்போ வந்து நல்லா சுண்டை விட்டு இறக்குங்க. இங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த சட்டியில் சாதத்தை பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும்.